கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும். கிறிஸ்தவம் என்பதை உலகில் இருக்கக்கூடாது, அடியோடு வேறெடுக்கப்பட வேண்டும் என்று சென்றவர் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக மாறிய நாள்தான் இன்றைய நாள். கிறிஸ்தவத்திற்காக என்று தனது உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாற்றம் நிகழ்ந்த நாள் இந்த நாள். இந்த கிறிஸ்தவத்திற்காக என்று தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த நாள். வெறும் ஒரு நொடியில் மாற்றம் நிகழ்ந்தது. நீங்கள் வரலாற்றை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று முன்பட்டவர்கள் அல்லது முனைந்தவர்கள் யாருமே அதில் வெற்றி பெற்றதாக கொடுக்கப்படவில்லை. இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் வீழ்ச்சியை மட்டும்தான் அடைந்தார்கள் அல்லது மாறினார்களே தவிர அவர்களால் அதற்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நிரூபித்த நாள் புனித பவுலடியாருடைய மனமாற்ற நாள். இந்த நாளானது ஒரு மாற்றத்தை புனித பவுலடியாருடைய வாழ்வில் மட்டும் கொண்டு வரவில்லை, மாறாக கிறிஸ்தவத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நாள். திருச்சபையில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போன்று லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணரசிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னார். ஆக புனித பவுலடியாருடைய மாற்றம் திருச்சபையில் மட்டும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, மாறாக விண்ணுலகிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கியனார். புனித பவுலடியார் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று தமஸ்குக்கு சென்று கொண்டிருக்கின்றார். தன்னுடைய படை வீரர்களோடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார். அங்கே அவர்களுக்குள் இடையே நடக்கின்ற உரையாடல் மிக அற்புதமானது. புனித பவுலடியார் தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றார். விழுந்த உடனேயே அங்கே ஒரு குரல் ஒன்று அவருக்கு கேட்கின்றது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உடனே சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே, ஆண்டவரே நீங்க யார்? நான் எங்க உங்களை துன்புறுத்துறேன்? ஆண்டவரே நீங்கள் யார் என்று கேட்கின்றார். உடனே அதற்கு, நீ துன்புறுத்துகின்ற நசரேத்து இயேசு நானே என்று சொல்லுகின்றார். இது முடிந்த உடனேயே புனித பவுலடியாருடைய அடுத்த கேள்வி, அது கேள்வி என்று சொல்வதற்கு கூட அல்ல, அவர் கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான், நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே மறுமொழியாக, நீ எழுந்து தமஸ்கு நகருக்கு செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே உனக்கு சொல்லப்படும். அதுதான் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். இன்று நமது வாழ்விலும் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் கேட்க வேண்டியது ஒவ்வொரு நாளும், ஆண்டவர் இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான். இந்த ஒன்றை நாம் தினம் தினம் கேட்கின்றோம் என்றால் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது பொருள். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வி நமது வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, நம்மோடு சுற்றி இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒருவன் மனம் மாறுகின்றான் என்றால் அது அவனுக்கு மட்டும் மகிழ்ச்சி அளிப்பதல்ல, அது அவனுக்கு மட்டும் நற்பயனை அளிப்பதல்ல, மாறாக அவனுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவனை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அவர் தனது குடியை நிறுத்துகிறார் என்றால் அது அவருக்கு மட்டும் நன்மை அல்ல, அந்த குடும்பத்தில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உண்டாகின்றது என்று பாருங்கள். ஒருவர் தவறு செய்து கொண்டே இருக்கின்றார், அந்த தவறை நிறுத்துகின்ற பொழுது அது அவருக்கு மட்டும் நன்மையை தருகின்றதாக இல்லை, அவரோடு இருக்கின்ற அனைவருக்குமே அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. புனித பவுலடியார் கிறிஸ்தவத்திற்கு எதிராக சென்று கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது என்று சென்றவர் கடைசியில் என்ன சொல்லுகின்றார்? இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லுகின்றார். இருக்கவே கூடாது என்று நினைத்தவர் கடைசியில் அவராகவே மாறிவிடுகின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம்
இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது, நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை நாம் செய்கின்ற பொழுது நாமும் அதே வார்த்தைகளை சொல்லுவோம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் ஆண்டவர் இயேசுவே என்று. நம்முடைய மாற்றம் நமக்கான மகிழ்ச்சியை மட்டும் அளிப்பதல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விண்ணுலகிலும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நாம் மனம் மாறினால் விண்ணுலகிலே பெருமகிழ்ச்சி உண்டாகின்றது, குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகின்றது, நம்மோடு சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே இந்த நாளானது நமக்கு சொல்ல வருகின்ற ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரை நான் இன்று என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை நமது வாழ்விலே நாம் செய்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவோம். ஆமீன்.